பொறுமை உள்ளவன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த பொறுமையை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பொறுமை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துருவோம். நமக்கு வர வேண்டிய உயர்வுகளை நம்ம இழந்து போய்விடுவோம். வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்திலே, ஊழியத்தின் காரியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பொறுமை மிக மிக நமக்கு அவசியமாய் இருக்கிறது. தாவீதை நாம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்கிறோம்? நம்ம ஜெபிச்ச உடனே அற்புதங்கள் நடக்கணும், நம்ம ஜெபிச்ச உடனே ஜெபத்திற்கு பதில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தவறல்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும் வரைக்கும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நீங்க பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 10 மாதமும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற நீங்க பொறுமையாய் காத்திருக்கலாம். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற நீங்க பொறுமையாய் காத்திருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல, இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறலை என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம கர்த்தருக்கு பொறுமையாய் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில பூரணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 25:15 வாசிக்கிறோம், நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது ராஜாக்களை கூட நம்ம சம்மதிக்க பண்ண முடியும். எப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவர்களை கூட கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பொறுமையின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் பொறுமையில் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 2:4 வாசிக்கிறோம். ரோமர் 2:4 வாசிப்போம். இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய தயவு, அவருடைய பொறுமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீடிய பொறுமையா இருக்கிறார். நம்ம குணப்படும்படிக்கு ஆண்டவர் நமக்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது.